நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். இன்றைய தினம் தீர்வுப்பாலம் நிகழ்ச்சி முதல் முறையாக வெளிப்புறத்திலிருந்து போகுது. அதுவும் வேறொரு மாநிலத்திலிருந்து, ஆந்திர மாநிலத்தினுடைய திருப்பதி பகுதியில் இருக்கிறோம். சேஷாசலம் வனப்பகுதியினுடைய மையப்பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதி எதற்கு அப்படின்னா, கடந்த சில வருடங்களாகவே ஒரு செய்தி நமக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். செம்மரம் தொடர்பான செய்திகள், செம்மர கடத்தல் தொடர்பான தமிழர்களுடைய கைது நடவடிக்கைகள் அல்லது துப்பாக்கிச்சூடு தொடர்பான பல்வேறு செய்திகள் வந்த வண்ணமே இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது செம்மரம் தொடர்பானது, செம்மர கடத்தல் தொடர்பானது. செம்மர கடத்தல் தொடர்பாக தான் இன்றைய தீர்வுப்பாலம் நிகழ்ச்சி பயணிக்கிறது. செம்மரம் அப்படின்னு ஒன்று நமக்கு இந்த கடத்தல் தொடர்பான செய்திகள் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த செம்மரம் ஏன் கடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை அறிந்துகிறதுக்கு முன்னாடி இந்த செம்மரங்கிறது என்ன, எப்படிப்பட்டது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சி மொத்தமே செம்மரங்கள் தான். இந்த செம்மரத்தினுடைய தன்மை எத்தகையது அப்படின்னு பார்க்கலாம். செம்மரத்தினுடைய தாயகம், ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் ஒரு தாயகம் இருக்கும். அந்த வகையில் இந்த பகுதி தான் அதனுடைய தாயகம். அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய இந்த பகுதி, இந்த சேஷாசலம் வனப்பகுதி, ஜவ்வாது மலை, இந்த தமிழ்நாடு ஆந்திர பார்டர் தான் செம்மரத்துக்கான ஒரு ஹப். இங்கே தான் தோற்றுவாய், செம்மரத்தினுடைய தோற்றுவாய். செம்மரம் அப்படிங்கிறது ஒரு குறுமர வகையை சேர்ந்தது, ஒரு ஸ்மால் ட்ரீ வகையை சேர்ந்தது. இதனுடைய உயரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 8 மீட்டர் உயரத்துக்கு வளரக்கூடியது, அல்லது 26 அடி உயரத்துக்கு வளரக்கூடியதா இருக்கு. அதே போல இதனுடைய அகலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதனுடைய விட்டம், உட்புற விட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 50 முதல் 150 சென்டிமீட்டர் அளவுக்கு இதனுடைய விட்டம் இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்கலாம். முதல் 3 ஆண்டுகளுக்குள்ள இது வேகமா வளரக்கூடிய தன்மை பெற்றிருக்கு. மனிதர்களை போலதான் எப்படி மனிதர்கள் முதல் ஒரு 10-20 ஆண்டுகளுக்குள்ளாக அதிக அளவில் வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு நிலையை அடைகிறாங்களோ, அதே போல செம்மரமும் முதல் 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5 மீட்டர் அளவுக்கு வளரும். அதாவது 60% அதிகமான அதனுடைய தன்மையை வளர்ந்துடும் முதல் 3 ஆண்டுகள்லேயே. அதன் பிறகு அதனுடைய பருமன்கிறது அதிகரிச்சுட்டு போகும். இந்த செம்மரத்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பாங்க வெட்டுறவங்க அப்படின்னா, இதனுடைய இலை, பூ, காய், கனிகள் இதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இந்த செம்மரத்தை பொறுத்தளவு இது கிட்டத்தட்ட ஒரு 9 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரக்கூடிய இலைகளை கொண்டதாக இருக்கும். இதுவும் கிராஸ் அரேஞ்ச்டு அடுக்கில் இந்த செம்மரத்தினுடைய இலைகள் இருக்கும். 3 முதல் 9 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இதனுடைய பூக்கள் அப்படிங்கிறது கொத்து பூக்களாகவும் மஞ்சள் நிற பூக்களாகவும் இருக்கும். இதனுடைய இந்த பழங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது இருவடி கனி அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிப்புற கனி. இதனுடைய விதை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6-9 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரக்கூடிய ஒரு விதையா இருக்கும். அதே போல 1 அல்லது 2 விதைகளை இது கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு நல்ல ஒளி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பகுதி, வெப்பமண்டல பகுதியில் தான் இந்த மரம் வளரும். அதே நேரத்தில் -1 டிகிரி செல்சியஸுக்கு கீழே போகும் பொழுது இந்த மரங்கள் செத்துறக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது அந்த சூழலுக்கு கீழே, அந்த வெப்பநிலைக்கு கீழே இந்த மரத்தால் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை. இதனால் தான் இது இந்த பகுதியில் மட்டுமே வளருது, இந்த வெப்பமண்டல பகுதியில் மட்டுமே வளருது. மற்ற நாடுகள், இது ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் இது விளைவிக்கக்கூடிய தன்மை அந்த இயற்கை சூழலில் இல்லை. இந்த ஒரு நிலையால் தான் இது அதிக அளவில் கடத்தப்படுவதாகவும் நம்ம பதிவு செய்யலாம். அதை தாண்டி இதனுடைய தன்மை என்ன, இது எந்த அளவுக்கு பயன் தரக்கூடியது, இது ஏன் கடத்தப்படுது அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செம்மர கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கூலி தொழிலாளியினுடைய குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கு, ஆத்தூர் பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய நிலையை விளக்குது இந்த தொகுப்பு. இவர்தான் ரஞ்சிதா. செம்மரம் கடத்தியதாக முத்திரையிடப்பட்டு பிணமாக வீடு திரும்பிய சசிகுமாரின் மனைவி. கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தமிழகத்தையே உலுக்கிய அந்த சம்பவம் நடைபெற்றது. தங்களின் அன்றாட வயிற்று பிழைப்பிற்கு கூட வழியில்லாமல் செம்மரங்களை கடத்தும் கும்பல்களிடம் கூலிகளாக வேலைக்கு சேர்ந்த தமிழர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்திய இந்த படுகொலையில் உயிர் இழந்தவர்களில் ஒருவர்தான் இந்த சசிகுமார். ஏற்காட்டுக்கு போறன்னு போய் அப்புறம் கேரளாவுக்கு போனாங்களா, எங்கே போனாங்களா எங்களுக்கு தெரியாது. அதுக்கு முற்பாடு 2 நாள் கழித்து இது மாதிரி தகவல் எங்களுக்கு தெரியாது, சுட்டு கொண்டு விட்டாங்கன்னு வந்த வாட்டி தான் எங்களுக்கு தெரியும். மலைவாழ் கிராமத்தில் உள்ள சசிகுமாரை போன்ற இளைஞர்களின் குடும்ப கஷ்டத்தை பயன்படுத்திக் கொள்ளும் கடத்தல் கும்பல்கள் அதிக சம்பளம் கொடுப்பதாக கூறி ஏமாற்றுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முறையானதா அல்லது முறைகேடானதா என்பது குறித்து கூட யோசிக்காமல் செல்கின்றார்கள் இவர்கள். இதன் விளைவே
இன்று தந்தையை இழந்து இந்த 2 சிறார்களும் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த கூட்டிகிட்டு போனாங்களோ அல்லது அந்த ஒரு முதலாளிகளோ யாரையும் அரசாங்கம் ஆந்திர அரசு கைது பண்றதில்ல. இவங்க போற இடத்துல என்கவுண்டர் மாதிரி பண்ணி இவங்க அப்பா உயிர்கள் தான் பழி வாங்கிட்டு இருக்கு. இது மத்திய அரசும் தமிழக அரசும் இந்த பகுதியில் போதிய வேலைவாய்ப்பு உருவாக்கி இவங்களுக்கு இங்கேயே இதான் தொழில் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தா இவங்க இது மாதிரி போக மாட்டாங்க, குடிபெயர மாட்டாங்க. சசிகுமார் மட்டுமன்றி அவரை போன்று செம்மர கடத்தலுக்கு இளைஞர்கள் தள்ளப்படுவதற்கு காரணம் சரியான வேலைவாய்ப்பின்மையே என்றும், மலை கிராமங்களில் வளர்ச்சி திட்டங்களை அதிகரித்து வேலைவாய்ப்பை அரசு உண்டாக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஆரோக்கியராஜ், நியூஸ் 7 தமிழ், ஆத்தூர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ளது கல்வராயன் மலை. இதை சுற்றியுள்ள 175 கிராமங்களில் மரவள்ளி கிழங்கு விவசாயமே பிரதான தொழில். வருடத்தில் சில மாதங்கள் மட்டுமே இந்த கிழங்குகள் விளைவதால் மீதமிருக்கும் காலத்தில் இங்குள்ள மக்கள் வெளியூர்களுக்கு வேலை தேடி செல்கின்றனர். அப்படி கடந்த 2013ஆம் ஆண்டு ஆந்திர வனப்பகுதியில் செம்மரம் வெட்டியதாக தமிழகத்தைச் சேர்ந்த 344 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் 72 பேர் கல்வராயன் மலை கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காப்பு காடுங்கிற பேர்ல அரசு ரொம்ப நெருக்கடி தராங்க. அந்த நெருக்கடினால இவங்க முழுமையான விவசாயம் செய்ய முடியறதில்ல. இங்க அடிப்படை வசதிகள் கூட இல்லை. இப்போ இந்த மாதிரி சூழல்ல சமவெளி அளவுக்கு கூட இங்க கூலி வேலைகளும் கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி சூழலில் இவங்கெல்லாம் சில ஏஜென்ட்டுகள் பேரில் தூண்டுதல் பேரில் இங்கிருந்து செம்மரம் வெட்டுறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு சிறையிலையும் அங்கே இருக்கிற ஆந்திர அரசால் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இப்போ இந்த மாதிரி நிலைமை நீடிச்சிட்டு இருக்கு. இதை தமிழக அரசு கவனத்தை எடுத்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும்னு சொல்லி விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக பலமுறை நாங்கள் கோரிக்கையும் வச்சுருக்கோம், மனுக்களும் அனுப்பியிருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே கிடையாது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 344 பேரில் மருதூர் மேலூத்து குழியைச் சேர்ந்த ஏழுமலை, மேல் வெள்ளிமலையைச் சேர்ந்த ராமு ஆகியோர் ஆந்திர சிறையிலேயே உயிரிழந்துள்ளனர். இது மட்டுமின்றி 2013ஆம் ஆண்டு திருப்பதி கோவிலுக்கு சென்று வீடு திரும்பியவர்களின் வாகனம் என கருதி பேருந்தை வழிமறித்து கைது செய்துள்ளனர். மேலும் பலர் கணவனை இழந்தும் மகன்களை இழந்தும் தவித்து வருகின்றனர். கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள முண்டியூர், பன்னிப்பாடி, தாழ்மருதூர், கெண்டிக்கல் போன்ற கிராமத்திலிருந்து பலர் இன்னும் எங்கே இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் இருக்கிறது. தந்தை இழந்த மகன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தாய்க்காக 80 ரூபாய் கூலி வேலைக்காக செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எங்கள் அப்பா சம்பாரிச்சு கொடுத்தா தான் நான் படிக்க முடியலாம். எங்கள் அப்பாவும் எங்கள் மாட்டினால எங்கள் அம்மாவை வச்சுக்கிட்டு நான் 80 ரூபா கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்னை போல் 18 வயசு 17 வயசு பசங்க ஆந்திரா சிறையில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள விடுதலை செய்ய வேண்டும் அரசாங்கம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிலரை செம்மரம் வெட்ட சென்றபோது வனத்துறையினர் கொலை செய்த வழக்கில் சந்தேகிப்பதாக கூறி ஆந்திர அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரையில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் 3 வழக்கறிஞர்கள் முதல் 5 பேர் வரை முறையீடு செய்தும் பயன் இல்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜெயிலில் சாப்பாடு உணவு சரியில்லாமல் ரொம்ப அது கஷ்டப்பட்டு 5 பேர் இறந்துருக்காங்க. அது மூலமாக அந்த கஷ்டம் எவ்வளோ நம்ம இப்படி மாட்டிக்கிட்டுமே அப்படின்றதுக்கான ஒரு கஷ்டம் ரொம்ப தொல்லப்பட்டு அங்கே தொந்தரவு பண்ணாங்க. அதனால் இறந்து போயிட்டாங்க. இந்த இதெல்லாம் காரணம் இந்த வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தால் வெளியே போய் ரொம்ப மக்கள் அவதிப்படுறாங்க. அதேபோல் ஆந்திர சிறையில் உள்ளவர்களின் கைகளை கட்டி போட்டு அடித்தும் அவர்களுக்கு முறையான உணவுகள் வழங்காமல் இருப்பது வேதனையாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி சிறையில் உள்ளவர்களை பார்க்க செல்லும் இவர்களிடம் அவர்கள் கேட்பது ஒரு துளி விஷம்தான் என கண்ணீர் மல்க கேட்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். 3 வருஷமும் உள்ளார போட்டு பண்ணாத சின்ன மனம் பண்ணி சாப்பாடு இல்லாத அது இல்லாத வதை செஞ்சு அடித்து உள்ளாத சைடில் உள்ள அது இது பண்ணி என் பிள்ளைங்களெல்லாம் கொடுமை செஞ்சு 5 பேர் இறந்துட்டாங்களா. இறந்ததுக்கு பின்னால் அதுக்கு முற்பாடு அவங்க தமிழ்நாட்டிலேருந்து சைட்லேருந்து அவங்க வாதாடி அவங்க எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் போயிட்டு தான் இருக்குது, வந்துட்டு தான் இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லாததுனால தான் அங்கெல்லாம் போய் சின்னப்பட்டு கிடக்குது. எங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு நாங்கள் அதுக்கு அங்கே போகிறோம். எந்த இதுவுமே இல்லாத நீ சின்னப்பட்டு நிற்கிறோம். பார்த்து ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க நாங்கள் இதுக்கெல்லாம் அங்கே போக போகிறோம்.
ஆந்திர சிறையில் விசாரணை கைதிகளாக இருந்து வெளிவந்த 72 தமிழர்கள் மேல் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதேபோல போதிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து வெளிமாநிலங்களுக்கு செம்மரம் வெட்ட செல்லும் கூலி ஆட்களை தடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி. செம்மர காட்டுல சில சமூக நல ஆர்வலர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. சட்ட போராட்டத்தை ஒவ்வொரு முறையும் இங்க தமிழர்கள் கைது செய்யப்படும் பொழுது இவங்க தான் முன்னெடுக்கிறாங்க. மக்கள் கண்காணிப்பகத்தை சேர்ந்த சில சட்ட வல்லுநர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. இந்த காட்டுக்கு எங்களோட வந்து இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஒரு சூழல்ல தொடர்ச்சியா இந்த கைது நடவடிக்கை எல்லாம் நடக்கிற நேரத்துல சட்டப்பூர்வமான போராட்டத்துல மனித உரிமை தளத்துல வேலை செய்யறது எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கும்? குறிப்பாக 2015ஆம் ஆண்டு 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, 7ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்ட போது, 8ஆம் தேதி இதே காடுகளுக்குள் சென்று 3 கண்ணுற்ற சாட்சிகளை நாங்கள் கண்டறிந்து இந்த சம்பவம் திட்டமிட்ட படுகொலை என்று வெளிக்கொணர்ந்த அந்த முக்கிய பணியை செய்தது மக்கள் கண்காணிப்பகம். அந்த சம்பவத்திலிருந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 2 வருடங்களை தொடக்கூடிய ஒரு நிலையில் சித்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு போய் கொண்டிருக்கிறது. ஹைதராபாத் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. இந்த வழக்கை முடக்கும் நோக்கத்தில், இந்த வழக்கு உண்மையிலேயே தமிழர்கள் வேணுமென்றே இந்த காட்டுக்குள் வருகிறார்கள், கூலிகள் வேணுமென்றே கடத்த வருகிறார்கள் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை, ஒரு இமேஜை உருவாக்குவதற்காக ஆந்திர காவல்துறை ஆங்காங்கு 5 பேர், 2 பேர், 3 பேர், 10 பேர் என்று கைது செய்யப்படக்கூடிய தமிழர்கள். இந்த தமிழர்கள் யாரென்றால் திருப்பதி கோயிலுக்கு வருபவர்கள், வெவ்வேறு கூலி வேலைக்காக ஆந்திராவுக்கு, குறிப்பாக திருப்பதிக்கு வரக்கூடிய தமிழர்களை கைது செய்து மொத்தமாக அவர்களை ரிமாண்ட் காட்டி ஒரு கருத்தாக்கத்தை, ஒரு இமேஜை, சுட்டு கொன்றாலும் தமிழர்கள் செம்மரம் வெட்ட வருகிறார்கள் என்ற இமேஜை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு ஆந்திரா அவனுடைய சிறப்பு அதிரடிப்படை செய்கிறது. இன்னொரு பக்கம் தமிழக அரசு வருமானமே இல்லாமல் வறட்சியில் வாழக்கூடிய பழங்குடி மக்களுக்கான எவ்விதமான நலத்திட்டங்களை இன்று வரை செய்யவில்லை. சம்பவம் நடந்த 2 ஆண்டுகள் ஆன பின்பும் 1 ரூபாய் கூட அந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக, இல்லை அந்த மக்களை பாதுகாப்பதற்காக, அந்த மக்கள் வெளியூருக்கு சென்று வேலைக்கு செய்யாமல் தங்கள் பகுதியிலே வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு பிரச்சாரமோ ஒரு திட்டமோ தமிழக அரசு செய்யாத நிலையில் தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்த பழங்குடி மக்கள், பேச முடியாத மக்கள், சக்தி இல்லாத மக்கள் தொடர்ந்து ஆந்திர சிறப்பு அதிரடிப்படையால் தொடர்ந்து மனித உரிமை மீறலுக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ஒரு சூழல்ல ஏன் அவங்க வந்து வர்றாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் செல்றதுக்கு முன்னாடி உங்களோட கருத்து என்னங்கய்யா? நீங்க எந்த தளத்துல வேலை செஞ்சிருக்கீங்க? உங்களோட இந்த நடவடிக்கை எப்படிப்பட்டதா இருந்திருக்கு? நான் மனித உரிமை மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய வழக்கறிஞராக தொடர்ந்து 2017 இந்த வழக்கு, இந்த என்கவுண்டர் சம்பந்தமான வழக்குகளும் இங்கே கைது நடவடிக்கைகளும் தொடர்ந்து நான் பார்த்து கொண்டு வருகிறேன். இந்த வழக்கில் திருப்பதி நீதிமன்றத்தில் இந்த டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் முனியம்மாள் போட்ட வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை மூடி மறைப்பதற்காக அதற்கு சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. க்ளோசர் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஒரு கைது இப்படி தான் நடக்க வேண்டும் என்று என்ஹெச்ஆர்சி, அதாவது தேசிய மனித உரிமை ஆணையம் வழிகாட்டுதல் செய்யப்பட்டிருக்கு. டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இது எதையுமே வந்துட்டு ஆந்திர அரசு பின்பற்றப்படுவதில்லை. 2வது, ஒரு நபரை கைது செய்தவுடன் 24 மணி நேரத்திற்குள் அவரை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்குள் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற விதிமுறையை இதுநாள் வரை வந்து இந்த ஆந்திர அரசு பின்பற்றப்படவில்லை. சமீபத்தில் 189 பேர் கைது செய்யப்பட்ட வழக்கில் கூட ஒட்டுமொத்தமாக 200 பேராக கொண்டு வந்து தனித்தனி குற்ற எண்ணாக, தனித்தனி வழக்காக நேற்று வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து மனித உரிமை மீறல் செய்யக்கூடிய மிகப்பெரிய மாநிலமாக ஆந்திர அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொன்று, தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய பழங்குடியின மக்களுக்காக எந்த விதமான நலத்திட்டங்களையும் எந்த விதமான விஷயங்களையும் தமிழக அரசு செய்யவில்லை. குறிப்பாக அரசியல் செய்வதற்காக ஒரு சில நபர்களை வழக்கறிஞர்களாக நியமிப்பது, அவர்கள் அந்த நேரத்தில் வந்து ஆஜராகிவிட்டு செல்வது என்ற ஒரு அரசியல் நோக்கத்திற்காக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒழிய அந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு திட்டங்களோ இதுவோ செயல்படவில்லை, இதுவரைக்கும் செய்யவில்லை. 2வது,
அந்த மிகப்பெரிய அளவில் ஒன்றரை ஆண்டுகளாக கைது செய்யப்பட்டு எந்த விதமான பிணையில் இல்லாமல் இருந்த தமிழர்களை விடுவித்த பிறகு அவர்கள் நிறைய பேர் பைத்தியமாக இருக்கிறார்கள், நிறைய பேர் மனநோயாளிகளாக உழவி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான எந்த விதமான திட்டங்களும் செய்யப்படவில்லை. அவர்களுக்கான ஒரு எந்த விதமான இழப்பீடு சம்பந்தமான விஷயங்களும் அரசு முன்னெடுக்கவில்லை. இது போன்ற கோளாறுகளால் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு, மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கவே இல்லை. அதை இல்லாமல் தொடர்ந்து இங்கு வந்தால் சட்டத்தின் மூலமே எல்லாத்தையும் அடக்கி விடலாம் என்று ஆந்திர அரசு நினைக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தின் படியே அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை, சட்டத்தின் படியே அவர்கள் நடப்பதில்லை என்பதுதான் நான் இந்த கடந்த 2 ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த வழக்கினை பார்ப்பவன், வழக்கில் தொடர்ந்து கண்காணித்து வருபவன் என்கின்ற முறையில் ஆந்திர அரசு அப்பட்டமாக சட்ட மீறல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஊடகத்தின் மூலம் வெளிப்படையாக பகிரங்கமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதே சூழ்நிலையில் நம்ம தமிழக அரசும் இந்த விஷயத்தில் எந்த விதமான முன்னெடுப்பும் முன்னக்கறையும் காட்டாமல் இருப்பது தமிழக பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும், தமிழகத்தை தாண்டி செல்பவர்கள் எந்த விதமான பாதுகாப்பும் அரசு உறுதி செய்யவில்லை என்பதையே இது காட்டுகிறது. சமீபத்தில் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், கர்நாடக மாநிலத்தில் தாக்கப்படுகிறார்கள், ஆந்திராவில் சட்டவிரோதமாக கைது செய்யப்படுகிறார்கள். இதற்கு எந்த விதமான குரலும் கொடுக்கவில்லை என்பது மிகவும் வேதனையாக தமிழகத்தினுடைய ஒரு பிரஜை என்ற முறையில், குடிமகன் என்ற முறையில் நான் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைகிறேன். இந்த ஒரு சூழலை நம்ம பார்க்க முடிகின்றது. இந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வந்துகிட்டும் இருக்கு. அதை தாண்டி இதற்கான நடவடிக்கைகள் இது என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்முடைய ரொம்ப முக்கியமான ஒருவர் இருக்காங்க. இந்த கடந்த முறை 370க்கும் அதிகமானோர் விடுதலை செய்யப்பட்ட பொழுது, அவர்களுக்கு ஜாமீன் பெற்ற பொழுது ரொம்ப முக்கியமான சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கீங்க. தமிழ் கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு இருக்காரு. இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் தேவைப்படுது. இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுல எடுத்தீங்க? இதுல எந்த சட்ட வழிமுறைகளை கையாண்டீங்க? நீங்க உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு சூழல்ல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். ஏன் கடத்தப்படுறாங்க இவங்க? இந்த இடத்துல ஏன் செம்மரங்களை அதிகமா தமிழர்கள் கடத்துறாங்க? செம்மரத்துல என்னென்ன பலன் இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். செம்மரத்தை பொறுத்தளவு இது ஒரு குறுமரம், இது எந்த வகையில கண்டறிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருந்தோம். ஆனால் அதை தாண்டி இது ஏன் கடத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இது தேவை. என்ன பலன்? இதை வெட்டி கடத்தும் பொழுது இது எந்த அளவுக்கு முக்கியமானது, இதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம் செம்மரத்தை பத்தி. ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய செய்தியாளர் விவேக் தற்பொழுது உளுந்தூர்பேட்டையில இந்த செம்மரம் கடத்தின இந்த செம்மர கடத்தல கைது செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒருவரோடு இணைஞ்சிருக்காங்க. விவேக், தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய நபர் என்ன பதிவு செய்யறாங்க? இந்த செம்மரம் கடத்தல்ல எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கைது நடவடிக்கையின் மூலமா? நீ பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். சமீப காலமாக செம்மரம் கடத்தலில் தமிழர்கள் கைது செய்யப்பது தொடர்ந்து வருகின்றது. இந்த நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு செம்மரம் கடத்தியதாகவும் அதே போன்று 2 ஆந்திர வனத்துறை அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டதாக 287 பேர் தமிழகத்திலிருந்து கைது செய்யப்பட்டனர். அதில் மொத்தமாக விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து 72 பேர் அந்த 287 பேரில் இருந்தனர். அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். அந்த கொலை வழக்கிலிருந்தும் செம்மரம் கடத்தவில்லை என்றும் 287 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். அந்த கூட்டத்தில் இருந்த 287 பேரில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் அப்பொழுது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். அவர்களுடைய தாயார் ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். அந்த விடுதலை செய்யப்பட்ட ஒருவரின் தாயார் நம்மிடையே இருக்கிறார். அவர்களிடம் இது குறித்து கேட்போம். அவர் என்ன மாதிரி சிறையிலிருந்து தங்களை தாயாரிடம் தெரிவித்தார் என்று அவரிடம் கேட்போம். வணக்கம். உங்களோட பையன் அந்த செம்மரம் கடத்தியதா சிறையில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க 3 வருஷம் கழிச்சு. அவர் உங்ககிட்ட என்ன மாதிரிலாம் தெரிவிச்சிருக்காமா? இந்த மாதிரிக்குங்க நாங்கள் கூலி வேலைக்குன்னு கூப்பிட்டு போய் அவங்க பொய் சொல்லி எல்லாம் கூப்பிட்டு போய் அவங்க ஒரு தப்பும் செய்யாத முடிக்கு யார் என்ன செஞ்சாங்களோ தெரியாது. அவங்க பொய் கேஸு போட்டு உள்ள கொண்டு போட்டு 3 வருஷம் போட்டு அவங்க அடியடினு அடித்து அவங்க கொடுத்த சோறெல்லாம் தக்காமல் உடம்பு சரியில்லாதாகி எங்கள் காட்டைக்காரையெல்லாம் விற்று வீட்டெல்லாம் விற்று கடை வாங்கி செலவு பண்ணி வந்தும் எங்கள் அரசாங்கம் எங்களை கண்டுக்கல. உள்ளே இருந்தும் எதுவும் கண்டுக்கலுங்க. நாங்கள் பெரிய கஷ்டப்படுறோம். நாங்கள் இன்றைக்கி வட்டி வாசி கட்ட முடியல. மாணவி பயிர் விட்டு எல்லாம் காஞ்சி போய் ஒன்றுமே நாங்கள் கடன் இது கட்ட முடியல. இதுமாரிக்கு ஏரி வேலைக்கு போய் எங்களுக்கு என்னென்ன கூலி வேலை கண்டுக்கல. காசும் எதுவும் கொடுக்கவும் இல்லை. நாங்கள் பெரிய கஷ்டப்படுறோம்.
சரிங்கம்மா, இப்போ வந்து எத்தனை பேர் வந்து உங்கள் மகனோட சேர்த்து விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை பேர் அங்கே போனாங்க? யார் வந்து உங்களை கூட்டிட்டு போனாங்களா, இல்லை யாராச்சும் வந்து இவங்களா கிளம்பி போனாங்களா, இல்லை யாராவது வந்து உங்களை மகனோட சேர்த்து எல்லாருமே கூப்பிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லுங்க. யார் கூட்டு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. கூட்டு போய் தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. யார் கூட்டு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க எங்களுக்கு தெரியாமல் போயிருக்கிறாங்க. இப்போ வந்து உங்கள் மகன் வந்து இப்போ எப்படி இருக்காரு, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு? அரசு தரப்புலேருந்து வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் செய்யப்பட்டிருக்கா, இல்லை வேலைக்காக ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? அதை பற்றி சொல்லுங்கம்மா. எங்களுக்கு எதுவுமே வேலை வெட்டி எதுவுமே அரசாங்கம் கொடுக்கலங்க. வீட்டில் தான் இருக்கிறாங்க. உடம்பு சரியில்லாத சைட்லேருந்து வந்ததான் ஏதோ கடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கூலி வேலை கூட போக முடியாத வீட்டில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க. அரசு இது வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே பண்ணல? இது வரைக்கும் வந்து கூட அரசு அதிகாரிகள் யாருமே வந்து உங்களை வந்து பார்க்கலையா? பார்க்கலங்க. எதுவுமே வந்து எங்கள் அரசாங்கம் வந்து எதுவுமே வந்து பார்க்க கிடையாது. அதாவது தேவேந்திரன் அவங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது பல்வேறு அதாவது கடன் சுமையின் காரணமாக தங்களை இங்கிருந்து அவர்கள் செம்மரம் ஆந்திர பகுதிக்கு கொண்டு செல்ல வேலைக்கு கொண்டு செல்வதாக கூறி அங்கு செம்மரம் கடத்துவதாக பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதே போன்று தற்பொழுது இருக்கின்ற இந்த தமிழக அரசில் பல்வேறு அவர்கள் கூட எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை இதுவரை என்று அவர்கள் தங்களது வருத்தத்தை தெரிவிக்கின்றனர். அதே போன்று இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு தமிழர்கள் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கான பல்வேறு அமைப்புகளும் கட்சியை சார்ந்தவர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது போன்று இருக்கும் ஒருவர் நம்மிடையே இருக்கின்றார். அவரிடம் குறித்து கேட்போம். ஐயா வணக்கம். இந்த மாதிரி தொடர்ந்து போராட்டங்கள் தமிழர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க ஆந்திர மாநிலத்தை செம்மரம் கடத்தியதாக. இதுக்கான போராட்டங்கள் என்ன அளவுக்கு அரசு வந்து நிர்ணயித்திருக்கு? நீங்க வந்து என்ன மாதிரி அரசுக்கான அழுத்தங்களை கொடுக்குறீங்க? அதாவது தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் வந்து தொடர்ந்து பொய் வழக்குகள் அடிப்படையில் வேலைக்கு போகிறவங்கள, கோயில் திருவிழாவுக்கு போகிறவங்கள ஆந்திரா காவல்துறை வன இலாக்க அதிகாரிகள் திட்டமிட்டு கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் கேட்டால் இவர் செம்மரம் வெட்ட வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் செம்மரம் வெட்ட வந்த தொழிலாளர்கள் என்று சொல்லி இவர்களை கைது செய்யப்படுகிறார்கள் தவிர இதில் பின்னால் இருக்கிற உண்மையான மறைமுகமாக இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகள், அரசியல் பின்புலத்தில் இருக்கிற மாபியா கும்பல்கள் ஒருவரும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அனுபவித்த எந்த விதமான வரலாறும் நாம் கண்டறிந்தது இல்லை. இந்த மாதிரி சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு 2006ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அவர்களுக்கு 10 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும். அவர்கள் குடியிருக்கிற அந்த மலைப்பகுதியில் இருக்கிற எந்த விதமான உற்பத்தி சிறுதானியங்கள் உற்பத்தி பயிர்தோ அவர்கள் முழுமையாக அதை அனுபவித்துக் கொள்வதற்கு உரிமை கொடுக்க வேண்டும். ஏரி குளங்கள் இந்த மாதிரி விதங்களை பராமரிப்பதற்கு சமூகத்திற்காகவும் அவர்கள் நிலங்களை குட்டை செய்வது, ஏரியை உருவாக்குவதற்கு இவர்கள் பயன்படுத்த வேண்டும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் எந்த விதமான முன்முயற்சியும் இந்த மன இலாக்காவை நம்பி இருக்கிற இந்த மலைவாழ் மக்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அவர் என்ன சொல்கிறார் சொன்னால் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாங்க, அதனால் நாங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்கிறாரு. அதற்கு குறித்து சுப்ரீம் கோர்ட் மேல்முறையீடு செய்யும்போது சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கிறது, யாரோ ஒருவர் வழக்கு போட்டார் என்பதற்காக அந்த மக்களுடைய உரிமைகளை பறிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர்கள் உரிமையை நீங்கள் நிலைநாட்டுவதற்கு கடுமையான வேலைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கூட இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை. இன்னொரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ வந்து தமிழர்கள் அதாவது மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு தனி பகுதியை பிரித்து அவர்களுக்கான தொழில் செய்வதற்கும் பல்வேறு இது வந்து அரசு செஞ்சு கொடுத்துருக்கு. இதை மீறி அவர்கள் வந்து வெளியில் போயிட்டு தங்களுக்கான வேலைகளை தேடி செல்வதற்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அரசாங்கம் இப்போ சமீபத்தில் நேற்று கூட ஒரு செய்தி, மாவட்ட ஆட்சியர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியம் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திர நாயர் அவர்களும் வன இலாக்கானுடைய அலுவலர் சுஜாதா அவர்களும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு கூட்டம் ஒன்று நடத்தினார்கள் 2-3 நாட்களுக்கு முன்பாக விழுப்புரம் கல்லுராய மலையிலே. அவர்கள் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாண்டா, கள்ளச்சாராயம் ஏன் காய்ச்சுகிறீர்கள், ஏன் மரம் வெட்ட போகிறீர்கள், உங்களை அரசாங்கம் எல்லா சலுகையும் செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த மலையிலேயே விவசாயம் செய்கிற அந்த மலைவாழ் மக்கள் ஆண்டு காலம் அனுபவித்துறை விவசாயம் செய்வதற்கு அந்த வன இலாக்கா அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்கள் விவசாயம் செய்தால் இது வந்து வன இலாக்கா சட்டம் உங்களை பொருந்தாது, எனவே உங்களை கைது செய்கிறார்கள். அங்கே இருக்கிற சுள்ளி வெறுவுகளை வெட்டினால் இது வன இலாக்காவுக்கு சொந்தமானது, ஏன் வெறுவை வெட்டுகிறேன் என்று அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அங்கே கடுக்காய் கொட்டைகள் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுகிறது. கடுக்காய் கொட்டைக்கான பவுடர் தயாரிப்பதற்கு அங்கே கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கட்டடம் கூட பழுதறிஞ்சு கிடக்குது, அந்த வேலை நடக்கவில்லை. இது சுய உதவி குழுவாக செய்யப்படும் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இல்லை. இதுக்கு வந்து தமிழக அரசே வந்து தடை இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மலைவாழ் மக்கள் வந்து அவங்களோட இப்போ தொழில் செய்யறதுக்காக தமிழக அரசு தடை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், தமிழ்நாடு அரசாங்கம் சமீபத்தில் நீங்கள் சொன்னது பேர் அந்த அம்மா சொன்ன மாதிரி 2013 வழக்கில் உள்ளிருந்து வெளியே வந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும், அவர் பாதுகாக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சிக்க செய்த பிறகு
அவர்களினுடைய 285 பேருடைய குடும்பங்கள் இன்று வரை அந்த ஆண்களும் பெண்களும் வெளி மாவட்டங்களுக்கு மைசூர், பெங்களூர், கர்நாடகா செல்ல பிழைப்பு நடத்த வேண்டிய நிலை தான் இருக்கிறது. அதாவது தேவேந்திரன் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது மலைவாழ் மக்களுக்கென்று ஒரு தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கான தொழில் செய்ய வேண்டிய நிலை இருந்த போதும் அதற்கான தொழில்கள் ஈடுபடும் போது அதிலேயே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனாலேயே அவர்கள் பல்வேறு மாநிலத்திற்கும் பல்வேறு இடங்களுக்கும் தங்களது தொழிலை தேடி செல்வதாக அவர்கள் தற்போது நம்மிடையே தெரிவித்துள்ளது. தேவேந்திரன், விவேக், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ரொம்ப முக்கியமான கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. நம்மிடையே தற்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இருக்காங்க. இந்த வழக்குக்காக சட்ட போராட்டம்லாம் நடத்தினவங்க. வெயில் ரொம்ப உச்சி வெயிலாக இருக்குது. இந்த டேப் கூட சூடாயிருச்சு, அந்த அளவுக்கு வந்து வெயில் இருக்குது. நிறைய தகவல்கள் நம்மிடையே இருக்குது. இந்த செம்மரத்தை வந்து ஏன் கடத்துறாங்க, இது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிற சில விவரங்களை பார்க்கலாம். ஏன்னா செம்மரம் வந்து இங்கே நிறைந்து காணப்படுது. இந்த செம்மரங்களை ஏன் வெட்டிட்டு போகணும், இவ்வளோ மரம் இருக்கும் பொழுது இதற்கு என்ன ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இந்த செம்மரம் அப்படிங்கிறது ரொம்ப அதீத வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியதாக இருக்குது. இந்த வெயிலில் இங்கே இருக்கக்கூடிய யாராலையுமே வேர்க்காமல் இருக்க முடியல. எல்லாத்துக்குமே இந்த வெயில் வந்து ஒரு தகிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. ஆனால் இந்த செம்மரத்தினுடைய குளுமை அப்படிங்கிறது இந்த காற்றின் மூலமாக உணர முடியுது. அந்த அளவுக்கு இது வெப்பத்தை அதிகமாக தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. அதே போல் இந்த மரத்தை செதுக்கிறதுக்கும் இழைப்பதற்கும் வந்து ஒரு நல்ல மரமாக இருக்குது. மற்ற மரங்களை போல் கடினமான பணியாக இல்லாமல் எளிதாக இதை வந்து செதுக்கி ஒரு சிலையாவோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு பொருளாகவோ மாற்றிடலாம், இழைச்சிடலாம். அதே போல் இந்த செம்மரத்தில் இசைக்கருவிகள் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இருக்குது. வயலின், கிட்டார் உள்ளிட்ட மர வேலைப்பாடுகளில் செய்யக்கூடிய இசைக்கருவிகளை செய்யறதுக்கு செம்மரம் ஒரு முக்கியமான தோதான ஒரு மரமாக இருக்குது. அதே போல் மரச்சிற்பங்கள் வந்து செய்யறதுக்கும் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சீனா உள்ளிட்ட நாடுகளில் புத்தர், கான்ஃபூசியஸ் போன்ற சிலைகளை வந்து செம்மரங்களில் செய்கிற ஒரு வழக்கம் வந்து இன்னமும் இருக்குது. ரொம்ப முக்கியமான மத தலைவர்கள் அல்லது கடவுள்களை சீனாவில் வந்து செம்மரங்களில் வந்து சிலையாக வந்து வடிச்சுக்கிறாங்க. அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயன்பாடாகவும் இருக்குது. அதே போல் ஜப்பான், சீனா உள்ளிட்ட கிழக்கு ஆசிய நாடுகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. ஏன் அப்படின்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த குயிங் அரச மரபினர் வந்து செம்மரத்தை ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருளாக பார்க்குறாங்க. அவர்கள் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய அல்லது அன்பளிப்பாக பெறக்கூடிய பொருட்களில் செம்மரத்தினால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு சிற்பம் அல்லது ஒரு சிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக அவங்க வந்து விரும்பியிருக்காங்க. அதே போல் சித்த ஆயுர்வேத மருத்துவங்களில் இந்த செம்மரத்தினுடைய பயன்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு பயன்பாடாக இருக்குது. குறிப்பாக வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், மூட்டு வீக்கங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு மருந்தா சித்த ஆயுர்வேத மருத்துவங்களில் வந்து பயன்படுது. அதே போல சீன, ஜப்பானிய, கொரிய மருத்துவ முறைகள்லையும் இந்த செம்மரத்தினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கு. டானிக் உள்ளிட்ட சில விஷயங்களும் இந்த செம்மரத்திலிருந்து பெறப்படுது. அதே போல இந்த செம்மரத்திலிருந்து பெறப்படக்கூடிய எண்ணெய் அல்லது நீர் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ பயன்பாடு மட்டும் இல்லாமல் வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுது. இன்னொரு மித் கூட இருக்கு. அது சீனா உள்ளிட்ட நாடுகளில் அணு உலைகளில் வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாகவும் கதிர்வீச்சை தடுக்கக்கூடிய ஒரு காரணியாகவும் இந்த செம்மர பயன்பாடு வந்து இருக்கு. அந்த நாடுகளில் பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த செம்மரத்தை வந்து வீடு வந்து கட்டும் பொழுது அதில் கதிர்வீச்சு அபாயமெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி நம்ம வந்து சிறப்பு விருந்தினர்கள்ட்ட சொல்லலாம். இங்கே சுற்றிலும் வந்து செம்மரமாக இருக்குது. நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் தற்பொழுது நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட சில முக்கியமான விஷயங்களை இருக்கலாம். நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சைத்தன்யா அவங்க வந்து கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான தமிழர்களை வந்து விடுதலை செய்கிற முக்கியமான காரணமாக இருந்தார். அதற்கு வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுக்கு நன்றியும் கூட. என்ன சட்ட போராட்டங்களை வந்து நடத்தி இருந்தீங்க இதுக்காக? Our organization is fighting for the innocent people and for the orphans of justice. And in the year 2014, there were murder of 2 police officers, forest officers in the Seshachalam forest area, in which the truth is that a batch of 10 to 15 people, while escaping from the attack of the forest officers, they have pelted stones, and in the said attack, the 2 forest officers died. That is the fact and truth. But taking advantage of the murder of 2 forest officers, the Andhra police have implicated more than 426 Tamilians, in which 60 people are from Andhra Pradesh also there, and a charge sheet has been filed against 426 people, and the trial has taken place against 350 people. So our organization, I am practicing advocate in Tirupati, and after seeing the flight of these 350 people who was denied the bail and decided to give a legal aid for them,
felt that 99% of them are innocent and they are no way concerned with the offence and falsely implicated. And in a prolonged trial for 2 years, and we have extended our full legal support, and I have defended all the people, and finally the justice won, and all the innocent people have acquitted from all the charges by the court. And besides that, I am appealing that in spite of the cases, the people are coming from Tamil Nadu to cut this red sandal logs. We found that the main reason is that mainly the tribal people, Juvadi Hills and the forest areas of Dharmapuri and Salem are mainly coming over Tirupati, and we demand the Tamil Nadu government to provide livelihood for these people at their places. Then the migration will reduce and these minans will come to an end. Further, in our friends already discussed about the fake encounter of murdering of 20 Tamilians. It's a brutal murder. APCLC, this is our organization, filed a writ petition before AP High Court and seeking the CBI investigation, and still that writ petition is pending. But on the other hand, the police have referred the charge sheet saying that the police are innocent. But police are not innocent. They are brutally murdered the 20 Tamil people, and we, our organization, that is Civil Liberties Committee of Andhra Pradesh, will fight to punish those guilty people who participated in the fake encounter. நிச்சயமாங்க ஐயா, ஒரு உண்மைக்காக போராடுற உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டது ஒரு திட்டமிட்ட படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறீங்க. அதற்கான உங்களுடைய சட்ட போராட்டம் வெல்லட்டும். ஐயா, இந்த விவகாரம் அப்படிங்கிறது, இந்த பிரச்சனைகளுக்காக மனித உரிமை தளங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி இங்க வந்து திருப்பதி உள்ளிட்ட மக்கள் வந்து தமிழர்கள் தொடர்ச்சியா பிடிபடக்கூடியதை எப்படி பார்க்கறாங்க, ஒரு தமிழர்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறாங்க, இந்த மாதிரியான செம்மர கடத்தல் வழக்குகள்ல தொடர்ச்சியா தமிழர்கள் கைது செய்யப்படும் பொழுது தமிழர்கள் மீதான ஒரு பார்வை இங்க இருக்கக்கூடிய சமூகத்தில் எப்படி இருக்குங்கய்யா? சார், ஆக்சுவலாக இப்போது நம்ம தமிழர்கள் தெலுங்காரான்னு பார்க்காதவங்க சார். நம்மெல்லாம் வந்து ஒரு இந்தியன்ஸ் லிவிங் ஆன் தி இந்தியன் சாயில். இப்போ இந்த ஸ்மக்லர்ஸ், இந்த ரெட் சாண்டில் ஸ்மக்கிள் பண்ணுறவா, நீங்கள் சொன்னவங்க இதுக்கு முன்ன இதே மாதிரி சைனாக்கு போகிறது, ஜப்பானுக்கு போகிறது, இந்த ஸ்மக்லர்ஸ் வந்து பப்ளிக்கோட ஃபோக்கஸை டைவர்ட் பண்ணுறதுக்கு, இந்த கேஸை ஒரு திசை திருப்பறதுக்கு தான் இந்த பாலிடிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா தமிழியன்ஸ் வந்து, எஸ்பெஷலி தமிழியன்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் பீப்புள். தமிழியன்ஸ் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் ஜல்லிக்கட்டு பார்த்தங்கோ, எவ்வளோ தூரம் போகிறான்னா சுப்ரீம் கோர்ட் இல்லை, அவசரமான இந்தியன் கவர்மெண்ட்டோட கூட ஃபைட் பண்ணுற தகுதி சக்தி நம்ம தமிழ்காரர்களுக்கு இருக்குது. அதெல்லாம் இந்த ஸ்மக்லர்ஸ் இந்த தமிழியன் கான்செப்டை, தமிழியன் ஒரு கல்ச்சரை வந்து ஒரு பண்பாடை ஒரு சேலஞ்சாக வச்சுட்டு இருக்கா. அவள் வந்து அதனால தான் தமிழ்காரரை கொலை பண்ணிட்டு இருக்கா, தமிழ்காரரை பிளான் பண்ணிட்டு இருக்கா, பெருமாள் தர்ஷனத்துக்கு வந்தவாளை கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சார். பெருமாள் தர்ஷனத்துக்கு வந்தவனுக்கு நேராக மலை பஸ் ஸ்டாண்டு, திருப்பதியில் பஸ் ஸ்டாண்ட் ஏறி மலைக்கு போனோம் சார். அவனுக்கு என்ன காட்டில் என்ன சார் வேலை, நீங்கள் சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு சைட் ட்ராக்கிங் தான் சொல்லுவேன் நான். இது ஒரு பொலிட்டிக்கல் கேம், இது ஸ்மக்லர்ஸோட பொலிட்டிக்கல் கேம். அது தெரியாத நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் கூட தமிழ்காரன் ஆந்திராவில் கொலை பண்ணிட்டு இருக்கா, ஆந்திராக்காரன் வேணுன்ட்டே கொலை பண்ணுறான்னா சார், எங்கேனாலும் போலீஸ்காரன் தான் சார். அவனுக்கு வந்து ஆந்திரா ரத்தம். இப்போ நீங்கள் இதே மாதிரி இதே மாதிரி ஃபிக்ஷன் இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் கொண்டாங்களேன்னா, நாளைக்கு பார்டரில் ஃபைட் பண்ணுறான் சார். அவன் பார்டரில் ஒரு தெலுங்காரன் இருப்பான், பக்கத்தில் தமிழ்காரன் இருப்பான், ஒரு ஹிந்திக்காரன் இருப்பான் சார். இவெல்லாம் பாகிஸ்தானோட ஃபைட் பண்ணுறா சார், சைனாவோட ஃபைட் பண்ணுறா சார். இதெல்லாம் நம்ம இந்த வேறுபாடு கொண்டு வந்தோம்னா நம்ம கஷ்டமாக இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடும் சார். நிச்சயமா ஒரு இனப்பிரச்சனையாக நம்ம அணுகவே கூடாது. ஆனால் அதை தாண்டி இது ஒரு பொலிட்டிக்கல் கேமாக ஸ்மக்லர்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இதை ஏன் அவங்க பயன்படுத்தணும், ஏன் தொடர்ச்சியாக தமிழர்கள் தானே பிடிபடுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழலாம். அதற்கான பதிலை பெறதுக்கு முன்னாடி நம்முடைய செய்தியாளர் அன்சர் வந்து திருவள்ளூரில் தமிழக அரசினுடைய ஒரு தோட்டத்தில் இருந்து இணைந்திருக்காங்க. இந்த கடத்தலை தடுக்க செம்மர தோட்டத்தை தமிழக அரசே அமைச்சிருக்காங்க, அந்த தோட்டத்தில் இருந்து இணைந்திருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட செல்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான தகவல்களை வந்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான சில தகவல்கள் இருக்கு. குறிப்பா இந்த செம்மர கடத்தல் தடுப்புல வந்து எவ்வளவு டன்ஸ் வந்து இதுவரைக்கும் பிடிபட்டிருக்கு, செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வந்து எவ்வளவு செம்மரங்களை வந்து அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து சில தகவல்களை பார்க்கலாம். செம்மர கடத்தலை பொறுத்தளவு நிறைய பிடிபடுற ஒரு சூழலை வந்து நம்ம கடந்த சில நாட்களில் பார்க்க முடியுது. நேற்று கூட கும்மிடிப்பூண்டியில செம்மரங்கள் வந்து பிடிபட்டிருக்கு, ஒரு 10 டன் அளவுக்கான செம்மரங்கள் வந்து பிடிபட்டிருக்கு. கடந்த சில ஆண்டுகள்ல எவ்வளவு செம்மரங்கள் வந்து கடத்தப்பட்டிருக்கு, அதுல எவ்வளவு வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய செய்தியாளர் அன்சர் தரக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். அன்சர், தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, அந்த செம்மர தோட்டம் அப்படிங்கிறது எந்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கு, அங்க இந்த செம்மர தோட்டத்தினுடைய பயன்பாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, இதை எப்படி வளர்த்து எடுக்கிறாங்க, இனி உங்களிடம்.
நிச்சயமாக தேவேந்திரன், இந்த பகுதியானது ஆந்திர தமிழ்நாடு எல்லையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாதர்பாக்கம் என்கிற பகுதி. இந்த பகுதியில் தமிழக அரசு வனத்துறை காப்பு தோட்டத்தில் செம்மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. சமீப காலமாக இந்த பகுதியில் தொடர்ந்து செம்மர கடத்தல்கள், கடத்தி கொண்டு வரப்படக்கூடிய செம்மரங்கள் பிடிபட்ட வண்ணம் இருக்கின்றன. கடந்த சில மாதங்களில் மட்டும் ஏறத்தாழ 50 டன் அளவிற்கு இந்த செம்மரங்கள் இந்த பகுதியில் பிடிபட்டிருப்பதாக வனத்துறை தரப்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மாதர்பாக்கம் பகுதியில் கடத்தப்படும் செம்மரங்கள் கண்காணிக்கப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்படுகின்றன. இங்கே இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கின்ற இன்னொரு செய்தி என்னவென்றால், இந்த பகுதியில் பிடிபடக்கூடிய வாகனங்கள் பெரும்பாலும் திருட்டு வாகனங்களாக இருக்கின்றன. மேலும் வரக்கூடிய வாகனங்களில் போலியான நம்பர் பிளேட்டுகளும் வைத்து கொண்டு வரப்படுகிறது என்கிற தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் அரசின் காப்பு காடுகளில் வளர்க்கப்படும் செம்மரங்கள் கூட சமீப காலமாக திருடப்படுவதாகவும் தகவல் வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளுக்குள் புகக்கூடிய பக்கத்து மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று இங்கு இருக்கவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் இந்த பகுதியை அல்லாதவர்கள் இந்த பகுதிக்கு வந்து இந்த செம்மரங்களை திருடுவதாகவும் தகவல் இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் எளிமையாக விரைவாக பணம் சம்பாதிப்பதற்காக இந்த செம்மரங்களை கடத்துவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இங்கே கடந்த வர்தா புயலின் போது சாய்ந்த மரங்களும் பெரும்பாலும் இந்த காப்பு காடுகளுக்குள் அப்படியே இருக்கின்றன. அவற்றை திருடிச் செல்வதற்காகவும் இந்த சமூக விரோத கும்பல் இந்த அரசின் காப்பு காடுகளுக்கு வருவதாக தகவல் இருக்கிறது. இதனை அடுத்து கடந்த சில மாதங்களில் அரசு இந்த பகுதிகள் முழுவதும் உயர் கோபுரங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி இருக்கிறார்கள். எனவே திருட வரக்கூடியவர்கள் யார் என்ன என்பதை கண்காணிப்பதற்காக இந்த காப்பு காடுகள் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த காப்பு காடுகளை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் சுமார் சில ஏக்கர் அளவு பரப்பளவிற்கு இந்த செம்மரங்கள் நடப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த பகுதி மரங்கள் வந்து இரவு நேரங்களில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அல்லது வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதிக்கு வந்து திருடுவதாக தகவல் இருப்பதால் காவல்துறையினரும் அருகில் இருக்கக்கூடிய வனச்சர அலுவலரும் தொடர்ந்து இதை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் கும்மிடிப்பூண்டியில் இங்கிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அங்கே சுமார் 10 டன் அளவிற்கு இந்த செம்மரங்கள் பிடிபட்டிருக்கின்றன. இங்கு குறிப்பாக இவர்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், செம்மரம் வெட்டுவதற்காக செல்லக்கூடியவர்கள் அவர்களது வாழ்வாதாரத்திற்காகவே செல்வதாக தெரிவிக்கிறார்கள். மிக படிப்பறிவு இல்லாமல் இருப்பதும், மேலும் வாழ்வாதாரத்திற்கான வழி இல்லாதவர்களும் எளிமையாக அவர்கள் பேசி அவர்களை தங்களது வழிக்கு கொண்டு வந்து இந்த செம்மரங்களை வெட்ட கொண்டு செல்வதாகவும் தகவல் இருக்கிறது. பெரும்பாலான தொழிலாளிகள் திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை பகுதிகளில் இருந்து அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அங்கே குறிப்பாக அவர்களை பேசி மயக்கி அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்களை அழைத்துச் சென்று செம்மரங்களை வெட்டுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். மேலும் எளிமையான வழியில் விரைவாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஆசை அவர்களுக்கு தூண்டுகிறார்கள். எனவே அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் எனவும், அவர்களை பார்த்து அருகாமையில் இருந்து இங்கு இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி நேரடியாக விற்பனை செய்ய இயலாவிட்டாலும் பெரும் புள்ளிகள் கைகளில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எனவே தொடர்ந்து இது போன்ற செயல்கள் நடப்பதை தடுப்பதற்காக தொடர் கண்காணிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. தேவேந்திரன், செம்மர கடத்தலின் போது எந்த அளவுக்கு செம்மரங்கள் வந்து இதுவரை பிடிபட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாக செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவினரால் அதிக அளவிலான செம்மர கடத்தல்கள் வந்து தடுக்கப்பட்டிருப்பதாகவும் நிறைய டன் கணக்கில் வந்து பிடிபட்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகின்றது. நேற்று கூட கும்மிடிப்பூண்டி அருகே செம்மர கடத்தல் தடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 10 டன் அளவுக்கு வந்து செம்மர கடத்தலின் போது அந்த செம்மரங்கள் வந்து பிடிபட்டிருக்கு. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளில் எந்த அளவுக்கு செம்மரங்கள் வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டீடைல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டீடைல். 2011-12 ஆண்டை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 1437 டன் அளவுக்கு செம்மரங்கள் வந்து கடத்தப்பட்டு வந்து தடுக்கப்பட்டிருக்கு, பிடிபட்டிருக்கு, காவல்துறையினரால் பிடிக்கப்பட்டிருக்கு. அதே போல 2012-13 பொறுத்தளவு 1389 டன்னும், 2013-14 ஆண்டு இதனுடைய பீக் 1889 டன்னும் வந்து பிடிபட்டிருக்கு. அதே போல 2014 ஆண்டு 886 டன் அளவுக்கு வந்து செம்மரங்கள் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. 2015-16 355 செம்மரங்களும் 355 டன் செம்மரங்களும், 2016-17 பொறுத்தளவு 246 டன் செம்மரங்களும் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது இது 2013 ஒப்பிடும் பொழுது அடுத்தடுத்த ஆண்டுகளில் மிக அதிக அளவில் வந்து குறைந்திருக்கு. இந்த குறைந்திருக்கிறதன் அடிப்படையில் பிடிபட்ட செம்மரங்கள் தான் இவ்வளவு, அப்போ எவ்வளவு கடத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து காவல்துறையோட முன்வைக்கும் பொழுது, அந்த செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவிட்ட முன்வைக்கும் பொழுது அவங்க சொன்ன பதில், இவ்வளவு பிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது நாங்கள் அவ்வளவு தடுத்துட்டோம்,
இவ்வளவு தடுத்தனால தான் இவ்வளவு குறைவாகவே கடத்தப்பட்டிருக்கு, அதனால தான் இவ்வளவு வந்து எங்களால் பிடிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த சில ஆண்டுகளில் இந்த செம்மர கடத்தலை வந்து பெரிய அளவில் தடுத்திருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக இன்னொரு முக்கியமான விவரத்தை பார்க்கலாம். இந்த செம்மர கடத்தலில் ஈடுபட்டோர் கைது பட்டியல் என்ன அப்படின்னு நம்ம கேட்டு பெற்றிருந்தோம். அதன் அடிப்படையில் 3/6/2014 கைது செய்யப்பட்டவங்க சித்தூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 54 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. பெரும்பாலான தமிழர்கள் அதில் அடக்கம். 2014 ஜூன் மாதத்தில் 2015 ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவு நெல்லூர் மாவட்டத்தில் மாரிபேடு மற்றும் வெளிகுண்டா வனப்பகுதியில் 63 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதிலும் பெரும்பாலானோர் தமிழர்கள். அதே போல 16ஆம் தேதி 2016 மார்ச் மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் 16ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் சித்தூரில் பங்காராப்பேட்டைகிட்ட கிட்டத்தட்ட 10 பேர் வந்து செம்மர கடத்தலில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல 2016 ஆகஸ்ட் மாதத்தில் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வன உயிரியல் பூங்காவில் இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2016 ஆகஸ்ட் மாதம் அதே மாதத்தில் 4ஆம் தேதி பார்க்கும் பொழுது ரேணிகுண்டால 34 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல கடப்பாவை பொறுத்தளவு அங்க 83 பேர் 2016 10ஆவது மாதம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2016 11ஆவது மாதத்துல நவம்பர் மாதத்துல 13 பேர் சித்தூர் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதத்துல 22ஆம் தேதி கடப்பா மாவட்டத்தில் 53 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல இந்த ஆண்டு பொறுத்தளவு இதுல 6 பேர் வந்து உஸ்தகாலய பண்டா பகுதியில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடப்பால 31 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல நம்ம பார்க்கக்கூடிய இந்த வனப்பகுதியில் 16 பேர் 23ஆம் தேதி கடந்த மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல திருப்பதியில் 2 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. சித்தூர்ல வந்து கஜலமண்டியம் பகுதியில் 7 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல 9ஆவது தேதி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கடப்பா பகுதியில் கிட்டத்தட்ட 177 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒருவர் ஆந்திராவை சேர்ந்தவர், மற்ற அனைவருமே தமிழக பகுதியை சேர்ந்தவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுலேயும் பெரும்பாலான அதாவது 100க்கும் அதிகமானோர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது கைது நடவடிக்கைகள். இதை தாண்டி நிறைய சம்பவங்கள் பார்க்க முடியுது. 2015 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரிய அளவில் தெரிந்தாலும் அதையும் தாண்டி இன்னும் சில தமிழர்கள் வந்து செம்மர கடத்தலின் போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பட்டியலையும் ஒரு முறை பார்த்துடலாம். செம்மர கடத்தலும் கொலைகளும் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 2011 ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2011 ஜூலை மாதம் 12ஆம் தேதி சித்தூர் அருகே பனகூர் வனப்பகுதியில் வந்து வன அலுவலர் சீனிவாசலு அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டார். இந்த செம்மர கடத்தல் நிகழ்ந்த முதல் பலி இதுதான். வன அலுவலர் ஸ்ரீனிவாசலு வந்து கொல்லப்பட்டார். முதல் பலி அப்படிங்கிறது அரசு தரப்பில் நிகழ்ந்திருக்கின்றது. செம்மர கடத்தலில் ஈடுபட்டவங்க வந்து கொண்டிருக்காங்க. அதே போல 2012 டிசம்பர் 3ஆம் தேதின்னு பார்க்கும் பொழுது ஆந்திர வனத்தில் செம்மர கடத்தல்காரர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2012 2013 பொறுத்தளவு டிசம்பர் 16ஆம் தேதி சேஷாசலம் வனப்பகுதியில் ஸ்ரீதர் அப்படிங்கிற 2 வனத்துறை அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸ்ரீதர், டேவிட் அப்படிங்கிற 2 வனத்துறை அதிகாரிகள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க செம்மர கடத்தல்காரர்களால். அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் செம்மர கடத்தல்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்பட்டிருந்துச்சு. 2 வன அலுவலர்கள் வந்து செம்மர கடத்தல்காரர்களாக வெட்டி கொல்லப்பட்ட பிறகு இதற்கான ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவுங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வலுப்படுத்தப்பட்டது. 2014 மே மாதத்தில் சேஷாசலம் வனப்பகுதியில் நடைபெற்ற ஒரு சண்டையில் 3 செம்மர கடத்தல்காரர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாங்க. அதே போல் ஏப்ரல் 7ஆம் தேதி 2015 நாம் ரொம்ப முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், அதுவும் இதே வனப்பகுதியில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான். தமிழகத்தை சேர்ந்த 20 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவம் வந்து ஒரு போலி என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. நிறைய மனித உரிமை தளங்களில் வந்து இது பதிவு செய்யப்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் போலீசார் வேறு என்ன செய்வாங்க, ஒரு 10 பேர் 5 பேர் இருக்கும் பொழுது அங்கு 200-300 பேர் எதிர் புறத்தில் நிற்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மொத்தமாக எவ்வளோ உயிர் பலி அப்படின்னு பார்த்தா 31 பேர் வந்து இதுவரை பலியாயிருக்காங்க. அதில் 3 பேர் வனத்துறையை சேர்ந்த 3 பேர் வந்து பலியாயிருக்காங்க 2012 வரை. தொடர்ச்சியாக நம்ம இன்று காலையில் வந்து வனத்துறையினுடைய அலுவலகம், குறிப்பாக இந்த செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு சென்றிருந்தோம். அங்கே நிறைய காட்சிகளை வந்து பார்க்க முடிந்தது. ஏராளமான கார்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்துச்சு, செம்மர கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்துச்சு. அங்கு சில தகவல்கள் திரட்டப்பட்டிருந்தது. அந்த தகவல்களை நீ பார்க்கலாம்.
தடுக்கணுங்கிறதுக்காக ஆந்திர கவர்மெண்டால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு. இதில் வந்து ஃபாரஸ்ட், போலீஸ் உள்ளிட்ட முக்கியமான அலுவலகங்களினுடைய ஆட்கள்லாம் இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் போலீஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படிங்கிறதும் இந்த போர்டு மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இந்த செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். ஆனால் இதில் போலீஸ் தான் வந்து அதிக எண்ணிக்கையில் இருப்பாங்க. அதே நேரத்தில் போலீஸினுடைய தலைமையின் கீழ் தான் வந்து இந்த துறை வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அலுவலகத்தை பொறுத்தளவு, அதாவது இந்த செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய தலைமையகத்தை பொறுத்தளவு இது சேஷாசலம் வனப்பகுதியில் அமைந்திருக்கு. திருப்பதி நகரத்துக்கு ரொம்ப அருகில் அமைஞ்சிருக்கு. இந்த வனப்பகுதியில் செம்மரங்கள் இயல்பாகவே நிறைய வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அலுவலகத்தில் கூட செம்மரம் வந்து வளர்ந்துருக்குது. இந்த செம்மரங்கிறதே ஒரு சின்னது தான், கடத்தல்காரர்களால் வெட்டப்படக்கூடிய ஒரு சிறிய அளவிலான செம்மரம் தான் இது. இந்த செம்மரத்திலிருந்து உள்ளேருந்து எடுக்கக்கூடிய கணு அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மரத்தை வந்து கடத்தலுக்கு வெட்டுவாங்களான்னா நிச்சயமாக இல்லை. இதை விட பெரிய மரங்களை தான் வந்து அதிக அளவில் வெட்டக்கூடியதாக இருக்குது. இந்த அலுவலகத்துக்குள்ளே நம்ம வந்ததுலேருந்தே நிறைய ஆச்சரியமான, அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக ஏகப்பட்ட செம்மரங்கள் வந்து இங்கே பிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நேற்று கூட கும்மிடிப்பூண்டியிலிருந்து செம்மரங்கள் வந்து ஒரு 10 டன் அளவுக்கு வந்து பிடிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த செம்மரம் மட்டும் இல்லாமல் இந்த வனப்பகுதியை பொறுத்தளவு ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. அந்த ஏகப்பட்ட மரங்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த அலுவலகமே ஒரு உதாரணம். நிறைய மரங்கள், வித்தியாசமான மரங்கள் இருக்குது. இங்கே வந்து நேற்று கும்மிடிப்பூண்டியிலிருந்து பிடிக்கப்பட்டிருந்த அந்த 10 டன் செம்மரங்களை வந்து அடுக்கி வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த 10 டன் செம்மரங்களும் ரொம்ப பெரிய மரத்திலிருந்து இந்த உள்பகுதியை வந்து எடுக்க முடியும். இந்த ஒரு செம்மரத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பெரிய மரம், ஒரு பெரிய சைஸ் மரத்துல இருந்து தான் இந்த ஒரு சின்ன நடுக்கணு பகுதியை வந்து எடுக்க முடியும். இந்த நடுக்கணு பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. இந்த அலையா இருக்கும். இந்த பகுதியில் பார்த்தா அந்த அலை தெரியும். இந்த அலையா இருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்தளவு தான் இதனுடைய தரம் என்ன அப்படிங்கிறதே தீர்மானிக்கப்படுது. எந்த அளவுக்கு அலை அதிகமாக இருக்கக்கூடிய மரமாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான பகுதியாக பார்க்கப்படும். அதுதான் வந்து வேல்யூபிளாகவும் ரொம்ப அதிகமான வேல்யூபிளான ஒரு பகுதியாக, ஒரு மரமாக இருக்கும். இவ்வளோ பெரிய மரத்திலிருந்து அதனுடைய நடுப்பகுதியை தான் வெட்டி எடுப்பாங்க. அந்த நடுப்பகுதியும் ரொம்ப முக்கியமானதாகவும் தரமானதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அலை வடிவங்களான சில அம்சங்களை வச்சு தான் கண்டறிவாங்க. இங்கே பார்க்கலாம், ஏகப்பட்ட வாகனங்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இவ்வளவு வாகனங்களும் இந்த செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவால் கைப்பற்றப்பட்ட வாகனங்கள். இந்த செம்மரங்களை எல்லாம் கடத்தும் பொழுது இவ்வளவு வாகனங்களையும் அவங்க வந்து கைப்பற்றிருக்காங்க. குறிப்பாக இங்கே ஒரு கருப்பு பென்ஸ் கார் இருக்கு. இந்த பென்ஸ் காரினுடைய பயன்பாடுங்கிறது செம்மர கடத்தலை வந்து செம்மர கடத்தல்காரர்கள் வந்து இந்த செம்மரங்களை கடத்திட்டு போகும் பொழுது இது ஒரு பைலட் வாகனமாக இருந்திருக்கு. முன்னாடி பின்னாடி சென்று போலீஸாரோ அல்லது செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவினரோ இருக்காங்களா, அவங்க வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறதுக்காகவே இந்த அளவுக்கு துல்லியமாக வந்து கடத்தல்காரர்கள் செயல்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். ஏகப்பட்ட லாரிகள், கார்கள்னு நிறைய வாகனங்கள் வந்து இருக்குது. நிறைய சரக்கு போக்குவரத்து வாகனங்கள், நிறைய முக்கியமான வாகனங்கள்லாம் இருக்குது. ரொம்ப விலை உயர்ந்த வாகனங்கள் கூட இங்கே இருக்கக்கூடியதை பார்க்கலாம். பென்ஸ் உள்ளிட்ட ரொம்ப விலை உயர்ந்த வாகனங்கள்லாம் இருக்குது. நம்ம இந்த அலுவலகத்தினுடைய என்ட்ரன்ஸில் இருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது. ஒரு 2000க்கும் அதிகமான ஒரு செம்மரங்கள் வந்து இந்த பகுதிக்குள்ளேயே இருக்கு. அதே நேரத்தில் அதற்கு நிகராக 2000க்கும் அதிகமான கார்கள் இருக்கு. இந்த கார்கள்லாம் செம்மர கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட கார்கள், பிடிபட்ட கார்கள். செம்மரம் வந்து இவ்வளோ கடத்தப்பட்டு அதில் பிடிபட்ட கார்களினுடைய எண்ணிக்கை இவ்வளோ இருக்குன்னா, அதுவும் இல்லாமல் லாரிகள் உள்ளிட்ட சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் இருக்குது. இந்தியா முழுக்க சாலை வழியாக ஏகப்பட்ட செம்மரங்கள் கடத்தப்படுது. இந்த செம்மரங்கள் கடத்துறதை வந்து தடுக்கிறதுக்காக போலீஸாரால், செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவால் கைப்பற்றப்பட்ட வாகனங்களே இவ்வளோ அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக, இவ்வளோ வாகனங்களா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் வெறும் 10% தான் ஏற்கனவே நிறைய ஏலத்தின் மூலமாக கொடுத்துருக்காங்கிறது. வெறும் 10% இவ்வளோ கார்கள், இவ்வளோ வாகனங்கள்னா அப்போ இந்த செம்மர கடத்தல் நெட்வொர்க்கில் எவ்வளோ பேர் வந்து புழங்கிட்டு இருப்பாங்க, எவ்வளோ வாகனங்கள் இது வரைக்கும் கைப்பற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதே ஒரு மலைக்க வைக்கக்கூடிய ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது. செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய தலைமையகம் திருப்பதி இந்த சேஷாசலம் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் அது அமைஞ்சிருக்கு. அங்கே நம்ம சென்று இன்று காலை வந்து ஒரு ஆய்வு நடத்தினப்ப பார்த்த விஷயங்கள் அது. அங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு வாகனங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவ்வளவு வாகனங்களும் பிடிப்பட்ட வாகனங்கள். இந்த செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவால் பிடிக்கப்பட்ட வாகனங்கள். ஆடி கார்லேருந்து பென்ஸ் வரைக்கும், ஒரு சாதாரண ஒரு 3 சக்கர வாகனத்திலிருந்து மிகப்பெரிய லாரி வரைக்கும் செம்மர கடத்தலுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டேங்கர் லாரிகள் எல்லாம் வச்சு செம்மரங்கள்
செம்மரங்களை வந்து கடத்தியிருக்காங்க. மனித உரிமை தளத்தில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு காவல்துறையினர் மீது, இந்த செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவினர் மீது வைக்கப்படுது. கைது செய்யப்படக்கூடியவர்கள் வந்து மனித உரிமை மீறல்களுக்கு உட்படுத்தப்படுறாங்கன்னு. ஆனால் அதை தாண்டி செம்மர கடத்தல்காரர்களால தமிழர்கள் வந்து அங்கிருந்து அழைத்து வரும் பொழுதே மனித உரிமை மீறல் நிகழுது. உணவு சரியான முறையில் தரப்படுறதில்ல. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக வனப்பகுதியில் இருக்கணும். சில கெட்டுப்போன உணவு கூட 4 நாட்களுக்கு பிறகு அதை தான் சாப்பிடக்கூடிய நிலைமை கூட சில நேரங்களில் ஏற்படுமாம். அதை தவிர இந்த டேங்கர் லாரியான மாதிரியான சில ரொம்ப ஒரு இல்லீகலான விஷயத்துல மனித உரிமை மீறிய செயல் மூலமா அவங்க வந்து கொண்டு வரப்படுறாங்க. அடைத்து வைத்து கொண்டு வரப்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உருவாயிருக்கிறதையும் நம்மளால அங்க இருந்து பெறக்கூடிய அந்த தகவல்கள் இருந்து பெற முடியுது. மனித உரிமை சார்ந்து எல்லா அப்புறமும் மனிதர்களுக்கான உரிமை எப்படி விலங்குகள் மரங்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி மனிதர்களுக்கான சில உரிமைகளும் மறுக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதை தாண்டி இந்த செம்மரங்கள் நம்ம பூமியினுடைய ரொம்ப முக்கியமான சொத்து. இந்த தமிழகத்தினுடைய குறிப்பா கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய ரொம்ப முக்கியமான சொத்து. நம்முடைய ஜவ்வாது மலையில நிறைய இழந்துட்டோம். சேஷாசலத்திலாவது இந்த மரங்கள் இன்னமும் நீடிக்க வேண்டும். அதற்கு இந்த கடத்தல் அப்படிங்கிறது நிச்சயமா முற்றா வந்து தடுக்கப்பட வேண்டியது. அதை தாண்டி நம்முடைய அந்த பொக்கிஷத்தை சர்வதேச வணிகமாக்குறதுக்கு அரசுகள் மேற்கொள்ளக்கூடிய அந்த தோட்டம் மாதிரியான முயற்சிகள் ஒரு பெரிய அளவில் வெற்றியை கொடுத்தாலும் அதை தாண்டி தமிழகத்தினுடைய ரொம்ப முக்கியமான மாவட்டங்களான திருவண்ணாமலை, வேலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதும் இந்த தடுப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இவ்வளவு தூரம் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ரொம்ப ஆபத்தான நிலையில மரம் வெட்டுறதுக்கு மக்கள் வர்றாங்க. 10 நாட்களுக்கு உணவு இல்லாமல் இங்கே கடக்க வேண்டியிருக்கு, தண்ணி இல்லாமல். அப்படின்னா அந்த அளவுக்கு செய்தாவது தங்களுக்கு தேவையான அந்த பணத்தை பெற வேண்டிய நிலைக்கு அந்த மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. தீர்வுபாலம் நிகழ்ச்சியின் மூலமாக முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த மாதிரியான மக்களுக்கான மேம்பாட்டு திட்டங்களை இன்னும் நாம் துரிதமாகவும் சரியாகவும் செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதன் மூலமாக தான் இந்த செம்மரங்களும் பாதுகாக்கப்படும், நம்முடைய மக்களினுடைய வாழ்வாதாரமும் பெருகும். அதற்கான நடவடிக்கைகளை உரியவங்க எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பகுதியிலிருந்து நிறைவு செய்கிறேன். மேலும் இந்த இடத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர் குழுவுக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.